ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு நிலமகன் டைம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஃபுட் லைசன்ஸுக்கு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். foscos.fssi.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா அப்ளை ஃபார் நியூ லைசன்ஸ் /ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து ஜென்ரல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் ஸ்டேட் அப்படின்ட்டு பாருங்க. அதில் வந்து நம்மளுடைய ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் அப்படியே கீழே வாங்க. அதாவது என்ன பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ வந்து நீங்கள் வந்து மேனுஃபேக்சரிங்கா இல்லை வந்து ட்ரேடா இல்லை வந்து ஃபுட் சர்வீஸா அப்படிங்கிற டீட்டெயில்ஸில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ வந்து நான் வந்து ட்ரேட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஃபுட் சர்வீஸ் இல்லை வந்து வேறு மேனுஃபேக்சரிங் இது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னாக்கா இதில் வந்து அதில் சப் கேட்டகரி வரும் நிறைய. இப்போ வந்து ரீட்டைல் அப்படின்னா அதில் என்ன பண்ணுறீங்க ரீட்டைலில் அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக வந்து நம்ம செலக்ட் பண்ணுறது மாதிரி வரும். இப்போ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ், அதுக்கப்புறம் வந்து ஹோல்சேலர், டிஸ்ட்ரிபியூட்டர், ரீட்டைலர் இது மாதிரி இருக்கும். இப்போ வந்து நான் ரீட்டைலர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபுட் கேட்டகரி என்ன செலக்ட் பண்ணுறீங்களோ அதில் வந்து டீட்டெயில்டாக வந்து இது மாதிரி கேட்கும். அதை வந்து சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வாங்க. இதில் சூஸ் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து 3 வகையாக இருக்குது பாருங்கள். அதாவது ஃபுட் லைசன்ஸ்லேயே வந்து 3 கேட்டகரியை பிரிச்சிருக்காங்க. அதாவது நம்மளுடைய ஆனுவல் டர்ன் ஓவர் 12 lakhs தான் இருக்குது. அதாவது 12 lakhs கீழே இருக்குது அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் போதுங்கிறாங்க. அதாவது இப்போ தான் தொடங்கியிருக்கோம், நம்ம வந்து எப்படி வந்து நம்ம டர்ன் ஓவரை கால்குலேட் பண்ணுறது அப்படிம்பாங்க. இப்போ வந்து டர்ன் ஓவரை பற்றி நம்ம எதுவுமே கால்குலேட் பண்ணல, இப்போ தான் தொடங்குறோம் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத அப்ளை பண்ணால் போதும். இல்லை சில பேர் வந்து பிக் லெவலில் பண்ணுவாங்க. டேர்ன் ஓவர் வந்து இவ்வளோ இருக்கும் இவ்வளோ வரும் அப்படின்னு எதிர்பார்ப்போட பண்ணுவாங்க. அவங்களாம் வந்து அவங்களுடைய டேர்ன் ஓவர் எவ்வளோ இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்களோ அதுக்கு தந்தால வந்து ஸ்டேட் லைசன்ஸோ இல்லை வந்து சென்ட்ரல் லைசன்ஸோ வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னாக்கா இது வந்து லைசன்ஸ் தான். ரெஜிஸ்ட்ரேஷன் தான் ஃபுட் லைசன்ஸு. பேசிக்காக நம்ம வந்து பதிவு பண்ணி வச்சுக்கிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா இயர்லி டேர்ன் ஓவர் வந்து 12 lakhs வரல இருக்குது, அதுக்கு கீழே தான் இருக்குது அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் போதும். அதாவது 12 lakhsக்கு மேலே 20 crore வரலாம் இருக்குது, அதாவது இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தால் கூட ஸ்டேட் லைசன்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. இதே வந்து பார்த்திங்கன்னா எபோவ் 20 crores டேர்ன் ஓவர் இருக்கும் அப்படின்னாக்கா சென்ட்ரல் லைசன்ஸ் வந்து அப்ளை பண்ணி ஆகணும். இதே வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து அப்ளை பண்ணிடுறோம். பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுடைய டேர்ன் ஓவர் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து அடுத்த லெவல் ஸ்டேட் லைசன்ஸுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதை கேன்சல் பண்ணிவிட்டு இது ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். நம்ம வந்து ஸ்டேட் லைசன்ஸுக்கு வந்து அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து 12 lakhs அதாவது ஆனுவல் டேர்ன் ஓவர் வந்து 12 lakhsக்குள்ளே தான் போடுறேன். அதனால் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வாங்க. இப்போ வந்து சூஸ் பண்ணதுமே வந்து நம்ம வந்து என்ன செலக்ட் பண்ணியிருக்கோம், மெயின் கேட்டகரி அதாவது ரீட்டைலர் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து ஹைலைட்டாக காமிக்குது. பார்த்துங்க. பார்த்துட்டு அப்படியே கீழே வாங்க. கீழே வந்ததும் ப்ரொசீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்து பர்டிகுலராக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் வந்து அப்ளை பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ என்ன கேட்டகரியில் வரீங்களோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன், கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் அப்படின்னு இருக்கு. அதாவது இப்போ நம்ம இதுவரையிலும் செலக்ட் பண்ணது என்ன அப்படிங்கிறது வந்து இதில் இருக்கும். அதாவது கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் ட்ரேட்/ரீட்டைல் அப்படின்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் லைசன்சி கேட்டகரி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதனால் இதெல்லாம் காமிக்க பார்த்துட்டு கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அப்ளிகண்ட் டீட்டெயில்ஸ்னு கேட்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் போட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஷாப்புக்கு ஏதாவது நேம் கொடுத்துறீங்க அப்படின்னா ஷாப் நேம் போட்டுங்க. இங்கே வந்து நீங்கள் உங்கள் நேமை போட்டு சர்டிஃபிகேட் வரும்போது ஷாப் நேமை காணுமே அப்படின்னு தேடக்கூடாது. நீங்கள் என்ன இங்கே வந்து என்டர் பண்ணுறீங்களோ அதுதான் சர்டிஃபிகேட்டில் வரும். சர்டிஃபிகேட்டில் கம்பெனி நேமோ இல்லை ஷாப் நேமோ வரணும் அப்படின்னாக்கா நீங்கள் இங்கேயே வந்து ஷாப் நேம் என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னாக்கா டெஸ்டினேஷன் இண்டிவிஜுவலாக பார்ட்னராக ப்ரொப்ரைட்டரா அப்படிங்கிற டீட்டெயில் இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேன் நம்பர். இதில் வந்து உங்களுடைய பேன் நம்பர் வந்து என்டர் பண்ணுங்கள். இது வந்து மேண்டட்டரி, கம்பல்சரி என்டர் பண்ணி ஆகணும். பேன் நம்பர் என்டர் பண்ண உடனே இது மாதிரி பேன் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கேட்கும். பேன் ஹோல்டருடைய நேமு, அதுக்கப்புறம் பேன் ஹோல்டருடைய டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெண்டர் மேலே ஃபீமேல் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிங்க. டிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து ஆதார் நம்பர் மேண்டட்டரி கிடையாது, நீங்கள் கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம், இல்லைன்னாலும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னாக்கா அட்ரஸ் ஃபார் ப்ரீமிசஸ் வேர் ஃபுட் பிஸ்னஸ் இஸ் லொக்கேட்டட். நீங்கள் ஃபுட் பிஸ்னஸ் வந்து எந்த இடத்துல பண்ணுறீங்களோ அந்த அட்ரஸ் வந்து ஃபுல்லாக டைப் பண்ணிவிடுங்க. முக்கால்வாசி வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி தான் வரும். அட்ரஸுங்கிறதுல மட்டும் நீங்கள் வந்து நம்பரு ஸ்டேட்டு இதெல்லாம் வந்து என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மற்றதெல்லாம் செலக்ட் பண்ணுற மாதிரி வரும். டிஸ்ட்ரிக்ட், வில்லேஜ், அதுக்கப்புறம் வந்து சப்டிவிஷன், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வார்டில் தான் நம்பர் காமிக்கும், வார்டு நம்பர் அப்படிங்கிறது. ஏன்னா உங்களுடைய ஏரியா வந்து எந்த வார்டு, எத்தனாவது வார்டு அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிங்க. தெரியலன்னா கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு அதை செலக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பின்கோடு, அதுக்கப்புறம் லேண்ட்மார்க் ஏதாவது கொடுக்கணுன்னா கொடுக்கலாம், அதுவும் கம்பல்சரி கிடையாது. அதுக்கப்புறம் அப்படியே கீழே வாங்க. கீழே வந்ததும் கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸும் நீங்கள் வந்து இந்த ப்ரீமிசஸ் அட்ரஸும் சேம் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து எஸ் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா வந்து நோ கொடுத்துக்கலாம். இப்போ வந்து எஸ் கொடுத்தீங்க அப்படின்னாக்க அந்த அட்ரஸ் வந்து கரஸ்பாண்டன்ட் அட்ரஸில் வந்து ஃபில் ஆகிடும். அதாவது பிஸ்னஸ் அட்ரஸும் கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸும் சேம் அப்படின்னாக்க இது வந்து அப்படியே ஃபில் ஆகிடும். இல்லை நோ கொடுத்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து செப்பரேட்டாக டைப் பண்ணுறது மாதிரி வரும். இதுக்கப்புறம் வந்து அப்படியே கீழே வாங்க. இதுக்கப்புறம் வந்து காண்டாக்ட் டீட்டெயில்ஸில் யாரை காண்டாக்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு, அதாவது மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் என்டர் பண்ணுங்கள். அதே மாதிரி காண்டாக்ட் பர்சன் யார் வந்து காண்டாக்ட் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து காண்டாக்ட் பர்சனுடைய நேம் வந்து என்டர் பண்ணுங்கள். ஒருவேளை வந்து நீங்கள் வந்து ஷாப் வச்சுருப்பீங்க, நீங்கள் வெளில போயிடுவீங்க, வேறு வந்து அட்மின் மாதிரி யாராவது நியமிச்சிருக்கலாம். இப்போ அவங்கள காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்க பேரை கொடுத்துங்க இந்த லைசன்ஸ் சம்மந்தமாக, இல்லைன்னா உங்கள் பேரையும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து எத்தனை வருஷத்துக்கு நம்ம லைசன்ஸ் அப்ளை பண்ணோம் அப்படிங்கிறது வந்து கேட்குறாங்க. அதாவது 1 இயர்லேருந்து 5 இயர்ஸ் வரல நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது இப்போ நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி வந்து 100 rupees மட்டும்தான். இது வந்து 1 இயருக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணுறோன்னா 100 rupees பே பண்ணால் போதும். இதே ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா 500 பே பண்ணால் போதும், மற்ற எந்த ஃபீஸும் கிடையாது. அதில் வந்து கொஞ்சம் ஸ்மால் அமௌண்ட் கன்வீனியன்ட் ஃபீஸ் மட்டும் போகும், அது பேங்க் சார்ஜ் போகும், மற்றபடி எதுவும் போகாது. இதுக்கப்புறம் அப்படியே கீழே வாங்க. கீழே வந்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேம் ஆஃப் த ஃபுட் கேட்டகரி, நம்ம இப்போ வந்து ரீட்டைலு ட்ரேடிங் இதெல்லாம் போட்டு வந்தோம். அதில் நம்ம என்ன பொருள் வந்து நம்ம சேல் பண்ணுறோம், என்ன பொருள் வந்து நம்ம வந்து என்ன பொருளுக்காக ஃபுட் லைசன்ஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து அந்த பொருளை வந்து நம்ம சூஸ் பண்ணோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் இப்போ வந்து ரெடி டு ஈட் சேவரைஸ் அதே மாதிரி சொல்லி சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்களோ அதை வந்து இதில் செலக்ட் பண்ணிங்க. இதில் உள்ள வந்து எல்லாமே இருக்கும், அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எத்தனை வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபியூச்சரில் வந்து இப்போ ஒரு 6 மாதம் கழிச்சு வேறு ஒரு ப்ராடக்ட் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போயே நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். லைசன்ஸில் இப்போயே வந்து ஆட் பண்ணி அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது மாதிரி நான் வந்து ஒரு 2 ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் ஒவ்வொன்றும் சூஸ் பண்ணும்போது சேவ் அண்ட் ஆட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கனாக்கா ஆட் ஆகிக்கும். ஒன்றே ஒன்று மட்டும் செலக்ட் பண்ணி அப்படியே விட்டிங்கன்னா தானே ஆட் ஆகாது. சேவ் அண்ட் ஆட் கொடுத்து ஒவ்வொன்றா நீங்கள் ஆட் பண்ணிக்கணும், எத்தனை தேவையோ அத்தனை ஆட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்துடுங்க. கீழே வந்ததும் அதர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கேட்குது. நீங்கள் வந்து பிஸ்னஸ் வந்து ஃபியூச்சரில் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கீங்க அப்படின்னா ஃபியூச்சர் டேட் வந்து கொடுத்துக்கலாம். அதாவது முடிஞ்சு போன டேட்டு வந்து என்டர் பண்ண முடியாது, ஃபியூச்சர் டேட்டு வேணால் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சோர்ஸ் ஆஃப் வாட்டர் சப்ளை வந்து பப்ளிக் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை ப்ரைவேட்டாக இல்லை அதர்ஸாக இல்லை நாட் அப்ளிகபிள் அப்படிங்கிறத வந்து கம்பல்சரி சூஸ் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் அப்படின்னாக்கா வந்து நீங்கள் எலக்ட்ரிக்கல் பவர் வந்து பவர் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் என்டர் பண்ணணும், இல்லைன்னா நோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் வெரிஃபிகேஷன் கோட் அப்படின்னு கேட்கும். அதாவது உங்களுடைய ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை இந்த கட்டத்தில் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அதாவது இப்போ லாஸ்ட்டாக நம்ம என்ன மொபைல் நம்பர் கொடுத்தோமோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும், இந்த பதிவு பண்ணும்போது கொடுக்குற மொபைல் நம்பருக்கு. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர், ஆதாரில் என்ன மொபைல் நம்பர் பதிவு பண்ணுறீங்களோ அந்த நம்பருக்கு ஓடிபி வரும். அதை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன ப்ராடக்ட், அதாவது நேம் ஆஃப் த ஃபுட் கேட்டகரி என்னெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் வந்து டிஸ்பிளேவில் காமிக்கும். பார்த்துட்டு ப்ரொசீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைன் அப் டீட்டெயில்ஸ், அதாவது ப்ரைமரி கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு என்டர் பண்ணோம். அதில் வந்து உங்களுடைய இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் பிளாங்க்ஸ் டு, இது வந்து யார் வந்து காண்டாக்ட் பண்ணுறது, அதாவது
இதில் வந்து யார் பேரை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது வரும். அதாவது நீங்கள் செல்ஃபா இல்லை வந்து சன்னு டாட்டர் இல்லை வந்து மதர் ஃபாதர் இது மாதிரி எது வேணாலும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து செல்ஃபே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணீங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னாக்கா அடுத்தது செகண்டரி கான்டாக்ட் டீட்டெயில்ஸ். இது வந்து கம்பல்சரி கிடையாது. ப்ரைமரி மட்டும் நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துங்க. இது யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுடைய டீட்டெயில்ஸு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கீழே கடைசியில் வந்துடுங்க லாகின் க்ரெடென்ஷியல். லாகின் ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு வந்து நம்ம தான் வந்து டைப் பண்ணோம். அதாவது அப்பர் கேஸு லோயர் கேஸ் ஸ்பெஷல் கேரக்டர் நம்பர் இதெல்லாம் மிக்ஸ் ஆகி வர்ற மாதிரி வச்சிங்க. அதே மாதிரி கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்லையும் அதை என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிவிட்டு இந்த கேப்சா பார்த்து இந்த கட்டத்தில் என்டர் பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதை இப்போ வந்து வெரிஃபிகேஷன் கோடு வந்து நம்மளுடைய இமெயில் ஐடிக்கு மொபைல் நம்பருக்கு வந்திருக்கும். அதில் ஏதாவது ஒரு ஓடிபி வந்து என்டர் பண்ணோம். அதாவது வெரிஃபிகேஷன் கோடு வந்து ஏதாவது ஒன்று என்டர் பண்ணால் போதும். என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதை இப்போ வந்து யூசர் சைன்அப் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். இப்போ வந்து யூசர் ஐடி அதாவது யூசர் ஐடி ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும். நம்ம வந்து பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணியாச்சு. அதாவது சைன்அப் டீட்டெயில் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா டாக்குமெண்ட் அப்லோடு பண்ணோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து மேண்டட்டரி. அதே மாதிரி ஐடி ப்ரூஃப் ஏதாவது ஒன்று, அதாவது பேன் கார்டு, பாஸ்போர்ட்டு, ஓட்டர் ஐடி இது மாதிரி அதாவது ஃபோட்டோவோட உள்ள ப்ரூஃப் ஏதாவது ஒன்று அப்லோடு பண்ணோம். இப்போ வந்து ஃபோட்டோ வந்து ஃபஸ்ட்டு இதெல்லாம் வந்து ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுட்டு சூஸ் ஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்லோடு பண்ணலாம். இப்போ வந்து ஃபோட்டோ வந்து அப்லோடு பண்ணியாச்சு. அதே மாதிரி ஐடென்டிட்டி டைப் அதாவது இப்போ பேன் கார்டு ஓட்டர் ஐடி இது மாதிரி ஏதாவது ஒன்று. இப்போ வந்து நான் பேன் கார்டை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு சூஸ் ஃபைல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி அட்டாச் பண்ணுறேன். அட்டாச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்லோடுங்கிறத கிளிக் பண்ணோம். அப்போ தான் அப்லோட் ஆகும். இப்போ வந்து அப்லோட் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா view/delete இது மாதிரி வந்துடும். இப்போ அப்லோட் ஆயிடுச்சு. ஃபோட்டோவும் பேன் கார்டும் அப்லோட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அதர் டாக்குமெண்ட் வந்து மேண்டட்டரி கிடையாது. இது வந்து கொடுத்துக்கிறது நல்லது. கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம், இல்லைனாலும் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதர் டாக்குமெண்ட் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து சிம்பிளானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஷாப்பு ஃப்ரண்ட் வியூ வந்து நல்லா கிளியராக தெரியுது மாதிரி ஃபோட்டோ பிடிச்சி அதை வந்து அப்லோடு பண்ணிவிடுங்க. இதை வந்து ஸ்கேன் பண்ணி அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை வந்து நீங்கள் வந்து அப்லோடு பண்ணணும். அதை சூஸ் ஃபைல் போயிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அப்லோடு கொடுத்தீங்கன்னா அப்லோட் ஆகிடும். இதுக்கப்புறம் அப்படியே கீழே வாங்க டிக்ளரேஷன். இது வந்து செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிங்க. டிக் பண்ணதுக்கப்புறம் ஆன்லைன் பேமெண்ட். இப்போ வந்து லைசன்ஸுக்கான பேமெண்ட் அதாவது இப்போ 1 இயர் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 100 rupees. இதே 2 இயர்ஸ் அப்படின்னா 200 rupees. இது மாதிரி வந்து நம்ம எத்தனை வருஷம் சூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த அமௌண்ட்டு பே பண்ணணும். இப்போ வந்து ஆன்லைன் பேமெண்ட் த்ரூ அதாவது 2 கேட்டே கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணினதுமே இப்போ வந்து ஜிஎஸ்டி நம்பர் இருக்கான்னு கேட்கும். இப்போ இதிலே டோட்டல் அமௌண்ட் எவ்வளோங்கிறது காமிச்சிடும். நான் 1 இயர் தான் சூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் 100 rupees காமிக்குது. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி நம்பர் இருக்கான்னு பாருங்கள். இருந்துச்சுன்னா என்ட்ரு பண்ணுங்கள், இல்லைன்னா மேண்டட்டரி கிடையாது. இதுக்கப்புறம் பே அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதை இ-சைன் அப்படின்னு இருக்குது. இப்போ வந்து நம்ம கொடுத்த மொபைல் நம்பர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு வந்து ஓடிபி வரும். அதாவது பிரைமரி கான்டாக்ட் டீட்டெயில்ஸில் உள்ள மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். இப்போ வந்து ப்ரொசீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது இப்போ வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இந்த கட்டத்தில் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது தான் இப்போ வந்து பேங்க் பேஜ் போகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், வேலெட் இல்லை யூபிஐ எதை யூஸ் பண்ணி வேணாலும் நம்ம வந்து பே பண்ணிக்கலாம். எது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து நெட் பேங்கிங் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு எந்த பேங்க் அப்படிங்கிறத கேட்கும். பேங்கை செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே போனோன்னாக்க பேங்க் அதாவது நெட் பேங்கிங் அப்படிங்கிறதால யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து சப்மிட் பண்ணோன்னா பேங்கில் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணோன்னாக்க அக்னாலஜ்மெண்ட்டு வந்துடும். இப்போ வந்து பேங்கை செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே போனதும் இப்போ வந்து நம்ம ஓடிபிலாம் சப்மிட் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்து இதே மாதிரி அக்னாலஜ்மெண்ட் அதாவது ரிசிப்ட் வந்து வந்துடும். இதே நீங்கள் யூபிஐலையும் பே பண்ணலாம், ரொம்ப ஈஸியானது. இப்போ இது மாதிரி இது நமக்கு வந்து ரிசிப்ட் வந்துருச்சுன்னா நம்ம வந்து ஃபுட் லைசன்ஸ் வந்து அப்ளை பண்ணியாச்சு அப்படின்னு அர்த்தம். இதை வந்து நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ் வச்சுக்கலாம். மற்றபடி வந்து வெரிஃபிகேஷன் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணிவிடுவாங்க. சர்டிஃபிகேட் வந்து நம்ம மெயிலில் தான் எடுக்கிறது மாதிரி வரும். அதாவது மெயிலுக்கு சென்ட் பண்ணி இந்த இதே சைட்டில் போய்ட்டு மெயிலுக்கு சென்ட் பண்ணி நம்ம எடுக்கிறது மாதிரி வரும். யூசர் ஐடி பாஸ்வேர்டெலாம் வந்து மறக்காமல் நோட் பண்ணி வச்சிங்க. இதுதான் வந்து FOSCOS அதாவது ஃபுட் லைசன்ஸ் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மெத்தட். இது வந்து
நியூ அப்டேட்டோட நியூ மெத்தட் இது. அதனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். ஸ்டேட் லைசன்ஸுக்கான வீடியோவும் போட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக விசிட் பண்ணுறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.